ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம்முள் சக்தி இருக்கிறது. ஏதோ ஒரு முறை இருமுறை நடந்த எதிர்மறை அனுபவத்தை வைத்து நாம் இப்படித்தான் என்று நீங்களே உங்களை கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். அவன் அருள் இருந்தால் மட்டும் அனைத்தும் விளங்கும். தூக்கம் என்பது சிறிய கனவு, வாழ்க்கை என்பது பெரிய கனவு. விழிக்கும் வரை தெரியாது காண்பது கனவு என்று, உயிர் பிரியும் வரை தெரியாது எல்லாம் மாயை என்று. அவன் கதையில் நீங்கள் ஒரு கதாபாத்திரம். திசை மாறி செல்ல 1000 வழி இருப்பினும் நீங்கள் சிவத்தை வழிபடுவது, நீங்கள் சரியான திசை அறிய வேண்டும் என்பது அவனின் அருள். காயங்கள் எல்லாம் மாயமாகும், கலங்காதீர்கள். இறை அருளால் தீண்டப்படுவீர்கள். மனநிலை மாறினாலே வாழ்க்கை மாறியது போல் தோன்றும். எச்சூழ்நிலையும் தாங்கும் அளவிற்கு மனதை செதுக்கி வையுங்கள். இறைவனை உருக்கத்துடன் நினைக்க நினைக்க ஆன்மா அணு அணுவாய் பிரகாசம் அடையும். எவ்வளவு நேரம் நினைக்கின்றீர்கள் என்பதிலேயே அனைத்தும் இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் தன்னுள் அடக்கியவன் நம்முள் இருக்கின்றான் என்பதே மாபெரும் சூட்சம். இழந்த அனைத்தையும் திரும்ப கொண்டு வர உதவும் ஒரே ஆயுதம் நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையோடு இருங்கள், அடிமையாகுங்கள். எடுத்த செயலை முடிக்கும் வரை உதித்த அந்த எண்ணத்திற்கு அடிமையாகுங்கள். எல்லாம் திருவிளையாடல். இறைவனால் என்றும் தீங்கு நேரிடாது, திருவிளையாடலே நேரிடும் என்பதை உணர வேண்டும். எல்லாம் அவனே, அனைத்தையும் அவன்தானே நடத்துகின்றான். அவன் திருநாமத்தை சொல்லிவிடு, அவன் போக்கிலேயே அனைத்தையும் விட்டுவிடுங்கள். சரண் அடைந்தவர்கள் சாய்வதில்லை. சிவத்தை நம்பினால் நல்லதே நடக்கும். கண்மூடித்தனமாக நம்பினால் பல அதிசயங்களே நடக்கும். ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு மிகவும் பிடித்த சிவ ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். தோல்விகள் உன்னை ஓட ஓட துரத்தினாலும் நீ ஓடுவதை நிறுத்திவிடாதே. இடையே வரும் தோல்விகளும் தடைகளும் வெற்றியின் ஆரம்பம்தான் என்பதை மறந்து விடாதே. உடலை மட்டுமல்ல, மனதையும் பலப்படுத்து. பலம் கொண்ட உடலை விட பலம் கொண்ட மனமே அதிக காயங்களையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேற்றும். நீ பயணிக்கும் வேகத்தை விட நீ பயணிக்கும் திசைதான் முக்கியமானது. உன் இலக்கை நோக்கிய திசையில்தான் பயணிக்கின்றாயா என்பதை உறுதிப்படுத்திக் கொள். ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறந்திருக்கின்றோம் என்று நினைத்துக்கொள். நம் எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. உன் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனையாக மாறாது. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே. நல்ல எண்ணங்களை தேர்வு செய். உன் வளர்ச்சி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான். நிதானமாக செயல்படு. எதிரி என்று எவரும் இல்லை, முடியாது என்று எதுவும் இல்லை. உன்னை சுற்றி இருப்பவற்றை உற்றுப்பார், அவைகள் நீதான். உனக்கான பாதை உனக்கு முன்னால் இல்லை என்றால் உன் பாதையை நீயே உருவாக்கு. திருடுங்க, ஏமாத்துங்க. உங்கள் நேரத்தை மற்றவர்கள் திருடும் முன் விழிப்புணர்வுடன் நீங்கள் உங்கள் நேரத்தை திருடி பயன்படுத்துங்கள். அலைப்பாயும் மனதை ஏமாற்றுங்கள். ஏமாற்றி ஆசை வார்த்தை காட்டி நன்முயற்சியில் ஈடுபட செய்யுங்கள். கடினமான பாதை என்று எதுவும் இல்லை. இதுதான் நமக்கான பாதை என்று தீர்மானித்து விட்ட பிறகு கடினமாக இருக்கிறதே என்று பாதையை மாற்றிக்கொண்டே இருக்காதே. பாதையை பற்றிய உன் பார்வையை மாற்றிக்கொள். தோற்று விடுவோமோ என்று பயந்து இலக்கை நோக்கி பயணத்தை பாதியில் விடுபவன் கோழை. அதே இலக்கில் தோற்றுவிடக்கூடாது என்று பயந்து கடினமாக உழைப்பவன்தான் வீரன். இதில் நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். இல்லாதவர்களை தேடுகின்றேன் என்று இருப்பவர்களை இழந்து விடாதே. அனைத்திலும் கவனமாக முன்னேறிச் செல். எப்போதும் குழப்பத்திலேயே இருக்கிறோமோ என்று வருந்தாதே. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் நிச்சயம் ஒரு நாள் தெளிந்தே தீரும். உன் எதிரியை வெளியில் தேடாதே. இங்கு உனக்கான போராட்டம் உனக்கும் மட்டுமே. உன் எதிரி நீதான் என்பதை தெரிந்து கொண்டு உன்னை நீயே எதை கொண்டு வெல்லப் போகின்றாய் என்பதை தெளிவுபடுத்திக் கொள். பொழுதை போக்கிக் கொண்டு இருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. நீ செய்கின்ற செயல்களை துணிவுடன் செய். பயந்து கொண்டே ஒரு செயலை செய்ய தொடங்கினால் அதில் உன்னால் வெற்றியை எதிர்பார்க்கவே முடியாது. புதிதாக ஒன்றை வெற்றி கொள்வதை விட சிறந்தது கையில் இருப்பதை அதிக கவனத்துடன் தக்க வைத்துக் கொள்வதுதான். ஒவ்வொரு நாளும் உன்னை நீ புதுப்பித்துக் கொண்டே இரு. வெறும் சிந்தனைகள் மட்டும் வெற்றியை தராது. இன்றே செயல்படத் தொடங்கு. எல்லாவற்றுக்கும் வார்த்தையில் பதில் அளிக்காதே. உன் வெற்றிகரமான வாழ்க்கையால் பதிலளி. எப்போதும் சுய பரிசோதனையோடு செயல்படு. தோல்விகளை தவிர்க்கலாம்.
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு என்னும் ஆயுதங்களை கூராக்கு. உன் பாதையை சீராக்கும். தடைகளும் சோர்வுகளும் உன் பாதையில் வரும் யதார்த்தமானவைகள்தான். அதில் நீ தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில்தான் உள்ளது. உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும், உரமிடு, வேலையை தொடங்கு. உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள். கடினமாக உழை. அதிகம் தெரிந்து கொள். இன்னும் அதிகமாக எதிர்பாரு. வெற்றி கிடைக்கும் என்று நம்பு. உன் நம்பிக்கையின் முன் எல்லாம் ஒரு நாள் சரணடையும். உயரத்திற்கு போகிறேன் என்று ஏணிகளை தேடிக்கொண்டு இருக்காதே. முதலில் தரையில் நடக்க பழகிக்கொள். உயரங்கள் தன்னால் உன்னை தேடி வரும். உண்மையை அறிந்து கொண்டு செல். உன்னையும் தெரிந்து கொண்டு செல். உனக்குள் இருக்கும் எண்ணங்களின் பிரதிபிம்பமே உன் வாழ்வு. தேவையில்லாத எண்ணங்களுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காதே. உன் மூச்சுக்காற்றையும் பரிசோதித்து உள்ளே அனுப்பு. தோல்விக்கு விலை எதுவும் இல்லை. ஆனால் விலையின்றி வெற்றி நிச்சயம் வருவதில்லை. நெஞ்சில் கனவுகளை சுமந்திருப்பவன் ஏழை அல்ல. உலகத்தையே உறவாக்கி கொண்டவன் அனாதை அல்ல. உனக்கான உதவிகள் உற்ற நேரத்தில் உனக்கு கிடைக்கும். அதுவரை உன் உழைப்பை மட்டும் நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இரு. எதை கண்டும் அஞ்சாதே. யாருக்காகவும் காத்திருக்காதே. என்ன நடந்தாலும் நிதானமாக செயல்படு. சந்தர்ப்பவாதிகளின் சூழ்ச்சிகளுக்குள் ஒருபோதும் சிக்கிவிடாதே. உனக்கு வரும் சோதனைகளும் தடைகளும் உன்னை கூர்த்திட்டும் ஆயுதங்கள். உன் ஆயுதங்களை கூர்த்திட்டிக்கொள். வாழ்க்கை என்னும் போர்க்களத்திற்கு நீயும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். பார்வையாளராக அல்ல, போராளியாக. இறுதி வரை முயற்சி செய்தும் தோற்றுவிட்டோம் என்று கலங்காதே. நீ செய்தது முயற்சி என்னும் பயிற்சிதானே தவிர அதோடு உன் வாழ்க்கையை முடிந்துவிடவில்லை என்பதை மனதில் வை. மீனின் வேகத்தை பரிசோதிக்க அதை தரையில் வைத்து ஆராய்ச்சி செய்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதுபோலதான் உன் திறமை என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே உன் காலத்தை வீணடித்துக் கொண்டு இருப்பதும் முட்டாள்தனம்தான். நீ யார், உன் திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். ஒன்றை மட்டும் நினைவில் வை. சோர்ந்து கிடந்தது போதும், இன்றே செயல்படு. ஏனெனில் நாட்கள் நகரவில்லை, ஓடிக்கொண்டு இருக்கிறது. தளர்ந்து நின்று விட்டால் சோகம்தான் உன்னை சூழ்ந்து கொள்ளும். சோர்ந்து கிடந்தால் சொந்தங்கள் கூட உன்னை தூற்றும். வேடிக்கை பார்த்தது போதும், செயலில் இறங்கு. சாதகமான சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்காதே. உனக்கு சாதகமான சூழ்நிலையை நீயே உருவாக்கிக் கொள். எண்ணத்தில் தெளிவும் செயலில் துணிவுமே எப்போதும் தேவை. சோதனைகள் இல்லாத சாதனைகள் இசை சேர்க்காத பாடலுக்குச் சமம். சோதனைகளை கடந்து நீ சாதிக்கின்ற வெற்றிதான் இந்த தேசமே கொண்டாடும் வெற்றியாக மாறும். உன் வாழ்வில் இன்னும் அடைய வேண்டியவை அதிகம் என்றும் அவசியம் என்றும் உன் உடம்பில் ஓடும் ஒவ்வொரு இரத்த துளிகளிடமும் சொல்லி வை. நீ அடைய நினைக்கும் தூரம் உன் இலக்கு அல்ல, அது உன் வாழ்க்கை. இலக்கு என்றால் கடமைக்கு ஓடத் தோன்றும். வாழ்க்கை என்றால்தான் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியோடு ஓடத் தோன்றும். எது உனக்கு வேண்டும், இலக்கா வாழ்க்கையா? நீயே முடிவு செய். உன் வாழ்க்கையை நீ அடையும் வரை மற்றவர்கள் உன் மீது கல்லெறிந்தாலும் சொல்லெறிந்தாலும் காயங்களை துடைத்து வீசிவிடு. கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் ஒரே பதில், நீ அடையப் போகும் வெற்றி ஒன்றுதான். எந்த சூழலிலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காதீர்கள். மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் உங்களை வீழ்த்தப் போவதில்லை. காரணம், உங்கள் மன வலிமைக்கு பலம் அதிகம். ஊர் 1000 சொல்லும், நீ வாழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும், நீ வீழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும். ஊர் வாயை மூட 2 கைகள் போதாது. ஆனால் நம் காதுகளை மூடிக்கொள்ள 2 கைகள் போதும். எதை செய்ய வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலரின் நிராகரிப்புகள் தான் நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்கிறது. உங்கள் பாதையில் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் நீங்கள் வெற்றி அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் மாற்றத்தின் முதல் ஆரம்பம் என்பதை உணருங்கள். கடைசி வரை உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். செயலுக்கு முன்பே விளைவுகளை பற்றி எண்ணி அஞ்சுகின்ற கோழைகளுக்கு வெற்றி என்பது வெகு தூரம்தான். நீ சந்திக்கும் பிரச்சனைகளை துணிவுடன் எதிர்த்து நில். உன் பிரச்சனைகள் உன்னை தோற்கடிக்க ஒருபோதும் அனுமதிக்காதே. நல்ல யோசனைகள் தோன்றும் போதே உடனே செய்துவிடு. ஏனெனில் காலம் உனக்காக காத்திருப்பதில்லை. நல்லவனாக வாழ வேண்டும் தான், ஆனால் பல இடங்களில் வல்லவனாகவும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் உன்னை ஏறி மிதித்து சென்றுவிடும் இந்த உலகம். எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்து விலகிச் சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள்.
அதுவே உங்களை வெற்றியாளராக மாற்றும். நேற்று நடந்ததை கடந்து செல்லுங்கள். இன்று நடந்ததை கற்றுக்கொள்ளுங்கள். நாளை நடப்பதை எதிர்கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் எல்லையற்ற சக்திகளை பெற்றவர்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள். உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு. உன்னால் ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழியையும் கண்டறியும். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கைதான் அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. தோல்வி உங்களை துரத்திக் கொண்டே இருப்பதற்கு காரணம் உங்களின் பயமும் தயக்கமும் தான். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் காலடியில். எந்த ஏற்றத்திற்கும் ஒரு இரக்கம் உண்டு. எந்த துன்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. எந்த முயற்சிக்கும் நிச்சயம் ஒரு பலன் உண்டு. முயற்சி என்னும் படிக்கட்டில் நீங்கள் ஏற மறுத்தால் வெற்றி என்னும் உச்சத்தை உங்களால் அடையவே முடியாது. வெற்றி அடைய நீங்கள் தோல்வியின் பாதையில் சென்றுதான் ஆக வேண்டும். நீங்கள் அடைய போகும் வெற்றிக்கு வேறு எந்த குறுக்கு வழியும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றிகளை மட்டுமே சந்தித்தவனின் இதயம் பூவை போல மென்மையானது. ஆனால் தோல்விகளை மட்டுமே சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானது. தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். தோல்விகள் உங்களை வலிமையாக்கவே வருகிறது. உங்களுக்கு வரும் போராட்டங்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஒருபோதும் முயற்சியே செய்யாதவர்களை விட தோல்வியோடு போராடுபவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதை உணருங்கள். வெற்றி அடைவதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் மிகவும் அவசியமானது. உங்களுடைய முன்னேற்றம் என்பது மெதுவானதாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் பொறாமையை விலக்கி வையுங்கள். அப்போதுதான் நீங்கள் இதுவரையிலும் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். தோல்விகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். லட்சியத்தில் இருந்து 1000 தடவை வலிக்கு விழுந்தாலும், லட்சியத்திற்காக உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்துக்கொண்டே முன்னேறி செல்லுங்கள். விரைவில் வெற்றியை கண்டடைவீர்கள். உங்கள் லட்சியத்தை அடைய 1000 முறை தோல்விகளை கண்டாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான அனைத்து வெற்றிகளும் அதில்தான் புதைந்துள்ளது. துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகிக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் எல்லா துன்பங்களையும் எதிர்கொள்ளும் வலிமை மிகுந்த ஆயுதம். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் போது எச்சரிக்கையாக இரு. அப்போது நீ சிறிய அவமானத்தை சந்திக்க நேர்ந்தால் கூட அது உனக்கு மரணத்தை விட அதிக வலியை கொடுத்துவிடும். நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு. உண்மையில் எதுவும் அறியாமல் இருப்பது அறியாமை அல்ல. எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டு காலத்தையும் வாழ்வையும் வீணாக்குவதுதான் மிக பெரிய அறியாமை. உங்கள் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நீங்கள் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அச்சம் இல்லாமலும் துணிவுடனும் செய்யுங்கள். நீங்கள் வெற்றி அடைவது உறுதி. எப்போதும் தெளிவாக இருங்கள். எந்த நேரமும் உங்கள் மனம் குழப்பத்திலேயே இருந்தால் காலம் சொல்லும் எந்த ஒரு அறிவுரைகளும் உங்கள் காதுகளில் விழாது. உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் வெற்றிகரமாக வாழ்ந்தீர்கள் என்பதற்கான அடையாளம். மனிதனுக்கு கஷ்டங்கள் அவசியம்தான். ஏனென்றால் கஷ்டங்களை அனுபவிக்காதவனால் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. உங்கள் இலக்கில் நீங்கள் வெற்றி அடைய அதை பற்றி மட்டுமே சிந்தித்து அதையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை தோற்கடிக்க எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஒருபோதும் உங்களை தோல்விகள் அணுகாது. தோல்விகளை கண்டு எதையும் பாதியில் நிறுத்திவிடாதீர்கள். திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டு பயந்து ஓடுவதல்ல. கடவுள் உங்களை நம்பி வெற்றியை பரிசளிப்பதற்கு முன் பெரிய பரிசை கையாளும் அளவுக்கு நீங்கள் அடக்கத்துடன் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். உங்கள் தவறுகளில் இருந்து வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நம் தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே உயர்வான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லும். என்னிடம் எதுவுமே இல்லை என்று புலம்பாதே. நீ போராட்ட களத்திற்கு செல்லும் போது கையில் ஆயுதம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ உண்மையிலேயே வீரன் என்றால் உனக்கான ஆயுதத்தை நீ செல்லும் போர்க்களத்திலேயே உன்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். உனக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே. எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்பவன் முழுமையாக வாழவில்லை என்றே அர்த்தம். செயல்களற்ற வெறும் வெற்று வார்த்தைகள் மதிப்பற்றவை என்பதை உணருங்கள்.
உங்கள் செயல்கள்தான் உங்களை உயர்த்தும். தோல்வி என்பது நீ அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கைதான். நம் தோல்விகளுக்கு முக்கியமான காரணம் எதுவென்றால், நம் காரியங்களை செய்வதற்கு பதிலாக அவற்றை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டு மட்டுமே இருக்கிறோம் என்பதுதான். கடப்பதற்கு தடைகளும் தீர்ப்பதற்கு பிரச்சனைகளும் இல்லை என்றால் வாழ்க்கையே சலிப்பாகிவிடும். கோழைத்தனம் என்பது அனைத்தையும் பாழாக்கும். வீரம்தான் அனைத்தையும் வெல்லும். கோழைகள்தான் வன்முறையில் ஈடுபடுவார்கள். வீரர்கள் எப்பொழுதும் சமாதானத்தை தான் நாடுவார்கள். கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் மன்னிப்பார், கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும். உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்களே. ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே. அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கு நீ மட்டுமே உலகத்தின் தலை சிறந்தவன் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கை சிலர் காயத்திற்கு மருந்து போட தயாராக இருப்பவரை விட்டுவிட்டு காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க வைத்து விடுகிறது. இயலாதவன் கையில் ஏந்தும் இறுதி ஆயுதமே விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை. புன்னகையோடு இருங்கள். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல. உலகத்திலேயே மிக பெரிய முட்டாள்தனம் நம்மைப் போலவே நாம் விரும்பியவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான். பாசம் வைப்பது தவறு இல்லை. பாசத்தின் அருமை தெரியாதவர்களின் மீது பாசம் வைப்பதுதான் மிக பெரிய தவறு. உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால், நல்லவர் போலவே நடிப்பவர்களோடு நம்பிக்கையாக பயணிப்பது. மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்பவர்களிடம் இருந்து இந்த உலகமும் உறவும் சற்று விலகிதான் நிற்கும். நல்ல நட்பை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. தகுதியானவர்களுக்கு அது இலவசமாக வழங்கப்படுகிறது. அன்பை மட்டுமே கடன் கொடுங்கள். அது மட்டும்தான் அதிக வட்டியுடன் திரும்ப கிடைக்கும். உன் மௌனத்தின் அர்த்தம் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே புரியும். ஒரு பகைவனால் ஏற்படும் தீமையை விட அடக்கம் இல்லாத மனமே ஒருவனுக்கு அதிகமான தீமையை செய்கிறது. எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பவர்கள். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலன் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நிச்சயம் அனுபவித்தாக வேண்டும். எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழந்து விடாதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். இந்த உலகை விட்டு செல்லும் பயணத்தில் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை. நீ செய்த நல்வினைகளும் தீய வினைகளுமே உன்னுடன் வரும். மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவுக்கு நாம் நம்மை பற்றி சிந்திப்பது கிடையாது என்பதே வருத்தத்துக்குரியது. நாம் எந்த அளவுக்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறோமோ அதை பொறுத்தே நம் முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகிறது. அவ்வப்போது அது மாறவும் செய்கிறது. எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்தான் பெரும்பாலும் சந்தோஷமின்றி தவிக்கிறார்கள், தனிமையில் வாடுகிறார்கள். புத்திசாலி நபர்களுக்கு நண்பர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். புத்தி அதிகமாக உண்மையான நட்பு வட்டம் குறைந்து கொண்டே போகும். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை. நீ செய்ய நினைப்பதை இன்றே செய். மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷம்தான். வயதாகி கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். சிலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை. விளக்கமளித்து அன்பை வாங்கவும் கூடாது, அன்பை கொடுக்கவும் கூடாது. இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது. வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அதே போலவே இழந்து கொண்டேவும் இருக்க வேண்டியிருக்கிறது. சில நேரம் அன்பையும் சில நேரம் நிம்மதியும். தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. யாரும் இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது கொடுமையானது. உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்பதுதான் கடினம். காலம் கடந்த பின்புதான் தெரியும் நேரத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்தே வாழ்கிறார்கள். இந்த அடிப்படையில்தான் அன்பு, பாசம், நட்பு, மரியாதை, பயம் என்ற அலங்கார வார்த்தைகளால்
ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை. சில இடங்களில் நம் தலைகணத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேண்டும். இல்லை என்றால் நம் சுயமரியாதை இழக்க நேரிடும். அடுத்தவர்களிடம் குறைகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள். உங்கள் மனம் பக்குவம் அடையும். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷத்தை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள். ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது மனது. தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே. அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும். சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர். அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை. பிறருக்கு அறிவுரைகளை அளவோடு கொடு. ஏனெனில் அவர் சூழ்நிலைகள் வேறு, அவர் பாதைகள் வேறு. தொலைவில் இருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும். சில மனிதர்களும் அதுபோன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான். பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான். நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தால் போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கின்றான். எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும். ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை. நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது. கெட்டவை எப்போதும் தானாக நம்மை தேடி வந்து சேரும். ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரியவில்லை. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள். வாழ்க்கையில் உயரலாம். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். இங்கு நரிகளும் அதிகம், பொறிகளும் அதிகம். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வங்கள் மறப்பதில்லை. மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணப்பொழுதேனும் உதவி செய்வது சிறந்தது. வாழ்வில் சில தருணங்களை மீண்டும் உருவாக்க முடியாது. நடக்கும்போதே ரசித்துக் கொள்ளுங்கள். சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் எதிர்கொள்ளும் வாழ்க்கை கிடைக்கிறது. அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி சலிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. அளவு என்பது உப்புக்கு மட்டும் அல்ல, சில உறவுகளுக்கும் தான். கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில்தான். உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாய் தெரிந்தால் போதும். எல்லோருக்கும் அதை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பல தருணங்களில் உயிர் உள்ள உறவுகள் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வழி மிகவும் கொடியது. எல்லா உறவுகளிடமும் எப்போதும் விட்டு கொடுத்தே பழகிவிடாதீர்கள். பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம், ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாய் இருங்கள். நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல பேர் தந்துவிட்டு போன வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும்போது தேடல், இதுதான் இங்கே பல பேர் வாழ்க்கையாக உள்ளது. ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறல்ல, ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையான அன்பு உன் மீது வைத்துள்ளார்கள் என நினைக்காதே.
அந்த போலியான அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. போலியான உறவுகளிடம் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையானது அல்ல. உன்னை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் உயர்ந்து நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் கால்மிதியாய் இருப்பதே மேல். உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றுக்கு நீ அடிமையாய் இருக்க வேண்டி வரும். நம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்த முடித்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நம் வாழும் வாழ்வின் உண்மையான வெற்றி. சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம், ஆனால் அதன் பலன் இனிப்பானது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது. வீழ்வது அவமானம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேகத்தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் மட்டும் வரக்கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்துவிட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டுமே. முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும். ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும், ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை. உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். அதனால் எதிலும் பொறுமை அவசியம். உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதி அறிந்தவர், உன்னை தூக்கி எறிபவர் உன் தகுதி அறிய விரும்புபவர். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது. முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்குச் சமம். வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. வெற்றி கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கே எளிதில் கிடைக்கும். விழிகளை திறந்தால்தான் ஒளி தெரியும். எழுந்து நடந்தால்தான் வழி பிறக்கும். தேடி திரிந்தால்தான் வேண்டியது கிடைக்கும். உன் அறிவுத்திறனை காட்டிலும் உன் கற்பனை திறன்களுக்கு பலம் அதிகம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களே எதையும் எளிதாக சாதிக்க முடியும். 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால் என்றென்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக மாற்றும் என்பதை சிந்தியுங்கள். நீ அடுத்தவர்களுக்காக விளக்கு ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப வேண்டுமா? அப்படியானால் இப்பொழுதே உங்கள் கடமையை செய்ய துவங்குங்கள். சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 2 வழிகள்தான். 1, சூழ்நிலையை மாற்றுங்கள். இல்லையெனில் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிக சிறியதென்று அர்த்தம்.